அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சது இல்லைங்களா, அந்த மழை நேரத்தில் நான் கொஞ்சம் பதியம் போட்டேன். அந்த பதியம் வச்ச செடிகள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒரு செடி கிளை மூலமாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நான் செஞ்ச ஒரு தப்பால் அதை நான் நட்டு வைக்கிற மாதிரி ஆச்சு. அந்த செடியும் இப்போ எப்படி அழகாக வந்திருக்கு. அது என்ன செடி, என்ன பூச்செடி, இப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகழகான பூக்கள் பார்த்திங்களா. வெயில் ஓவராக இருக்குங்க. கடுமையான மழைப்பொழிவு இருந்தது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கோடை காலம் மாதிரி வெயில் அடிக்குதுங்க. உங்கள் பக்கம் அப்படி தான் இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. என்ன பருவ சூழ்நிலையோ தெரியல, இப்படிலாம் இருந்ததே இல்லைங்க. அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போயும் பாருங்கள், நம்ம மாடித்தோட்டத்தில் அழகழகான பூக்கள் இன்றைக்கும் பார்த்திங்களா. தினமுமே நம்ம மாடித்தோட்டம் பூக்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டமாக தான் இருக்குது. சரிங்க, இன்றைக்கும் பார்க்கலாம். நான் என்னென்ன செடிகள் பதியம் வச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பதியம் வச்ச செடிகள் நிறையா பன்னீர் ரோஸ் கிளையெல்லாம் வச்சேன். ஆனால் நல்லா துளிர் வந்தும் என்னாச்சு அப்படின்னா 1-2 தாங்க வந்தது. ஏன்னா கடுமையான இப்போ வெயில் அடிக்கிறதுனால சாமந்தி மொட்டுகள்லாம் பாருங்கள், நிறையா மொட்டுகள் வச்சுது. இப்போ திரும்பவும் வெயில் அடிக்கிறதுனால மலர முடியலைங்க. காஷ்மீரி ரோஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகு பூக்கள் பாருங்கள். சரி வாங்க, நம்ம வச்ச பதியங்களில் இப்போ எதெல்லாம் வந்திருக்குங்க அதை பார்க்கலாம். இது பாருங்கள், டார்க் பிங்க் பன்னீர் ரோஸுங்க. நிறையா கிளை வச்சேன், நல்லா துளிர் வந்துச்சு. ஆனால் வெயிலில் எல்லாமே காஞ்சிருச்சுங்க. ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் டெய்ஸி, அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லிங்க, அப்புறம் குண்டு மல்லி, இதெல்லாம் பதியம் வச்ச சின்ன சின்ன கிளை எல்லாம் அழகாக துளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ பாருங்கள், இவங்களது பாருங்கள், இதுதான் நான் செஞ்ச தப்புங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ப்ளூமெரியாக நல்லா ஹைட்டில் பூக்கும் இல்லைங்களா, நான் உங்கள் கூட காமிச்சிருக்கேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அது ஹைட்டாக இருக்குங்க. அதனால் நான் சேர் போட்டு ஏறி தான் அதில் இருக்கிற பூக்களை கொஞ்சம் கிளையை வளைச்சி பறிச்சுப்பேன். இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் மழை பொழிவு அதிகம் இருந்தது பாருங்கள். அந்த நேரத்தில் வளைச்சேன் பாருங்கள், அப்படியே ஒரு கையளவு கிளையை உடஞ்சிருச்சுங்க. அதை எடுத்துகிட்டு முள்ளங்கிலாம் போட்டிருந்தாங்க இந்த ப்ளூ கலர் பாக்ஸில். எலி எல்லாத்தையும் சுரண்டி போட்டுடுச்சு. அந்த மண் கலவை சும்மா இருந்துச்சு, அதில் நட்டு வச்சேன். கிட்டத்தட்ட 1-1.5 மாதம் இருக்குங்க. இப்போ பாருங்கள், அழகாக உயிர் பிடிச்சிருச்சுங்க. மொட்டுகளும் வச்சிருச்சு. ஏற்கனவே இந்த உடஞ்ச கிளையிலையும் பாருங்கள் 3 பக்க கிளைகள் வந்திருக்கு. அந்த பூக்கள்ங்க, அந்த பூக்கள் இப்படி தான் இருக்கும். நாகஜம்பான்னு சொல்லுவாங்க. அது பாம்போடைய தலை மாதிரி இருக்கும் அந்த இலைகள்லாம். கிளை மூலமாக அதை நீங்கள் வளர்க்கலாங்க. உங்களுக்கு கிடச்சா எடுத்துகிட்டு வளங்க. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தை அழகு பூக்கள் அறுவடை. இந்த பதிவை பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.